வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். தண்ணீர் திறந்துவிடும் உத்தரவை நிறுத்த வேண்டும். கர்நாடக மனுவின் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் இன்று கூடுகிறது. தமிழகத்திற்கு கூடுதல் நீர் அளிப்பது பற்றி விவாதம். சென்னையில் நட்சத்திர ஓட்டல் மீது பெட்ரோல் குண்டுவீச்சு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிப்பு. காஷ்மீரில் தீவிரவாதிகள் தொடர் தாக்குதல். 2வது நாளாக தொடரும் தேடுதல் நடவடிக்கை. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பான உத்தரவை நிறுத்தக் கோரி கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ள புதிய மனு மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியுள்ளது. காவிரியிலிருந்து 10 நாட்களுக்கு வினாடிக்கு 15,000 கன அடி நீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. கடந்த 6ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை உத்தரவை நிறுத்தக் கோரி கர்நாடக அரசு புதிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. கர்நாடகத்தின் தேவைக்கு போதிய நீர் இல்லை என்பதால் தமிழகத்தில் நாள்தோறும் 15,000 கன அடி நீரை திறந்துவிட இயலவில்லை என மனுவில் தெரிவித்துள்ளது. இதனால் கடந்த 6ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கர்நாடகம் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனை அவசர வழக்காக விசாரிக்க கர்நாடகம் விடுத்த வேண்டுகோளை ஏற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா இன்று விசாரிப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்த மனு மீது விசாரணை சற்று முன் தொடங்கியுள்ளது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தொடர்பாக காவிரி மேற்பார்வை குழு கூட்டத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. காவிரியிலிருந்து 64 TMC நீரை திறக்க கர்நாடகத்திற்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு கடந்த வாரம் காவிரி மேற்பார்வை குழுவில் மனு தாக்கல் செய்தது. இதேபோல் கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனுவில் கர்நாடக அணைகளில் மொத்தம் 47 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளதாகவும் தமிழகம் கோரும் தண்ணீரை அளிக்க முடியாது எனவும் தெரிவித்திருந்தது. இதனிடையே காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி 7 TMC நீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என புதுச்சேரி அரசும் மனு தாக்கல் செய்திருந்தது. இதனையடுத்து மத்திய நீர்வளத்துறை செயலர் சசிசேகர் தலைமையில் காவிரி மேற்பார்வை குழு இன்னும் சற்று நேரத்தில் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழகம், புதுச்சேரி, கேரளம், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள், மத்திய நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அம்சங்களின் அடிப்படையில் தமிழகத்துக்கு கூடுதல் நீர் அளிப்பது தொடர்பான அறிக்கையை வரும் 16ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ள விசாரணையின் போது மேற்பார்வை குழு தாக்கல் செய்கிறது. இது தொடர்பாக நீர் பங்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெங்களூருக்கு செல்லும் தமிழக பேருந்துகள் ஓசூரில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஜயபிரபாகரன். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக தமிழகத்திற்கு இனி தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு குறித்த விசாரணை இன்று வரவுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் கர்நாடக இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழக அரசு பேருந்துகள் அனைத்தும் தமிழக எல்லையான ஓசூரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து கர்நாடகா செல்பவர்கள் ஓசூரில் உள்ள கர்நாடக பேருந்து மூலம் கர்நாடகா சென்று வருகின்றனர். இதற்கு முன்னர் கடந்த 5 நாட்களாக தமிழக அரசு பேருந்துகள் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்பட்டு நேற்று காலை 6 மணி முதல் பெங்களூருவுக்கு இயக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த மனு குறித்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வரவுள்ள காரணத்தால் நேற்று இரவு 11 மணி முதல் மீண்டும் தமிழக அரசு பேருந்துகள் ஓசூரிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காத வகையில் தமிழக எல்லையான அத்திப்பள்ளியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து டி. விஜயபிரபாகரன். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்குள்ள தமிழர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனையின் காரணமாக கர்நாடகாவில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. அதாவது தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து கர்நாடக அரசு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதற்கு கர்நாடகாவில் உள்ள விவசாயிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வண்ணம் உள்ளனர். பல்வேறு விதமான போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக அங்கு வசிக்கும் தமிழர்கள் மற்றும் தமிழர்கள் நடத்தக்கூடிய கடைகள் எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆர்கே சாலையில் உள்ள
கனடா தொழிலதிபர் சொந்தமான 3 நட்சத்திர விடுதி வந்து இயங்கி வருகிறது. அதனை இன்று காலை பெட்ரோல் வெடிகுண்டு வீசி தாக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதனுடைய முகப்புகள் எல்லாம் உடைந்திருக்கிறது. வரவேற்பறை கண்ணாடிகள் எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உள்ளே வந்து ஒரு துண்டறிக்கை வந்து வீசப்பட்டிருக்கிறது. அந்த துண்டறிக்கையில் இங்கு அதாவது தமிழகத்திலும் பல்வேறு கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் வசித்து வருவதாகவும் பல்வேறு வணிக வளாகங்கள் எல்லாம் இங்கும் இயங்கி வருவதாகவும் அங்கு தமிழர்கள் தாக்கப்படுவது தொடர்ந்தால் இங்கும் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் வந்து தாக்கப்படுவார்கள் என்று அந்த துண்டு அறிக்கையில் வந்து எழுதப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து சென்னை ராயப்பேட்டா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் எஸ் விக்னேஷ். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பூஞ்ச் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தலைமைச் செயலகம் கட்டடம் அருகே 2 இடங்களில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். இதனால் அங்கிருந்து வெளியேறிய தீவிரவாதிகள் அருகில் இருந்த வீடு மற்றும் கட்டிடத்துக்குள் புகுந்து கொண்டு அங்குள்ள மக்களை சிறைப்பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் காவலர் ஒருவர் உயிரிழந்தார். காவல்துறை அலுவலர்கள் 2 காயமுற்றனர். 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 4 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பதுங்கியுள்ள மற்ற தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் வன்முறையை தூண்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார். காஷ்மீர் மாநிலத்தில் 2 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கும் பதற்றமான சூழ்நிலை தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் உள்துறை செயலருடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டார். காஷ்மீரில் மீண்டும் அமைதியை நிலைநாட்டவும் பள்ளி, கல்லூரிகளை திறக்கவும் தேவையான நடவடிக்கைகளை பாதுகாப்பு படையினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக வன்முறையை தூண்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீநகரின் சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரிவினைவாத இயக்கங்களின் போராட்டம் மற்றும் வன்முறை காரணமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சில பகுதிகளில் 66 நாட்களாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சற்று முன் வந்த செய்தி. வருமான வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக அதிமுக பிரமுகர் உள்பட ஒரு சிலருடைய வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, கோவை உள்ளிட்ட 40க்கும் அதிகமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. திருவோண திருவிழாவையொட்டி கேரளத்தின் கொச்சி உள்பட அனைத்து பகுதி கடைகளிலும் ஓணப் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் திரண்டு வருகிறது. கேரள மாநிலத்தின் முக்கிய திருவிழாவான ஓணம் திருவிழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. இதனால் கேரளம் முழுவதும் களை கட்டத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக துறைமுக நகரமான கொச்சியில் ஓணத்தையொட்டி பல்வேறு பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. நகரத்தின் முக்கிய கடை தெருக்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மத்திய கேரளத்தின் மிகப்பெரிய திறந்தவெளி சந்தையான கொச்சி பிராட்வே சந்தையில் கூட்டம் அலைமோதி வருகிறது. ஓணத்தையொட்டி கொச்சி நகரில் புதிதாக சாலையோர கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. ஓணத்துக்காக பொருட்கள் வாங்குவதில் கேரள மக்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக வாகனங்கள் மீது தாக்குதல், தமிழ் அமைப்பினர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கர்நாடகத்தில் தமிழரை தாக்கியதை கண்டித்து ராமேஸ்வரம் சுற்றுலா வந்த கர்நாடக வாகனங்கள் மீது தமிழ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக முகநூலில் பதிவிட்ட கர்நாடகாவில் வசிக்கும் தமிழ் இளைஞர் தாக்கப்பட்டதற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சுற்றுலா வந்த கர்நாடக பதிவெண் கொண்ட வாகனங்களை நாம் தமிழர், தமிழர் தேசிய முன்னணி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த சிலர் சேதப்படுத்தினர். வாகனங்களின் கண்ணாடிகளை அவர்கள் அடித்து நொறுக்கினர். இதில் 2 தனியார் சுற்றுலா வாகனங்கள் உள்ளிட்ட 5 வாகனங்கள் சேதமடைந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக 8 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காவேரியில் தமிழகத்துக்கு ஏற்கனவே உத்தரவானபடி தண்ணீர் கொடுக்க சொல்லியும்
உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவை மதிக்காமல் அங்கே இருக்கின்ற கன்னட உணர்வாளர்கள் அங்கே இருக்கின்ற தமிழர்களை அடித்து துன்புறுத்துவதும் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இங்கே வந்த ராமேஸ்வரத்துக்கு வந்த கன்னடர்களின் வாகனங்களை தமிழ் உணர்வாளர்கள் அடித்து நொறுக்கியிருக்கின்றார்கள். 45 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தாம்பரம் ரயில்வே காலனி குடியிருப்பில் மின்கசிவு காரணமாக அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக அங்கு வசிப்பவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு தாம்பரம் பகுதியில் கடந்த 1970ஆம் ஆண்டு 750 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இவற்றில் 250 குடியிருப்புகள் மட்டுமே தற்போது பயன்பாட்டில் உள்ளது. இங்கு ரயில்வே துறையில் மெக்கானிக் பிரிவில் பணியாற்றுபவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு பகுதியில் மின்கசிவு ஏற்படுவதாகவும் இதனால் தங்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் கூறும் தாம்பரம் காலனி மக்கள் இது பற்றி பலமுறை புகார் அளித்தும் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். அடிப்படை வசதிகள் கோரி விரைவில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். வீடு ஃபுல்லாக லைட் ஒரு 3 லைட் தான் இருக்குது. கிச்சனு ஆளு உள்ளதாக இருக்குது, ரூமில் மட்டும். பின்னாடிலாம் லைட் போட்டு தர மாட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் மெயின் ஆஃப் பண்ணிட்டா கூட எங்களுக்கு கதவுலாம் இப்போ தொட்டால் கூட சாக்கடியுது. கதவுல செவுத்துல எல்லாத்துலேயும் எதுக்குமே புரோஜனம் கிடையாது. சம்பளம் வர்றதை கண்டி வாடகை பிடிக்கிறாங்க கொள்றாங்கள கண்டி எதுவுமே எல்லாம் இழிஞ்சு போயிடுது. கரண்ட் எல்லாமே பவர் கட்டு, ஆனால் ஷாக் அடிக்குது. குழந்தைய வச்சிருக்கிறோம், கீழே விட முடியல, தரையில் ஷாக் அடிக்குது, செவரை தொட்டா ஷாக் அடிக்குது. நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே சில்வர் இது எல்லாமே எதையுமே தொட முடியல. ஆனால் பவர் கட்டு, அப்போது எங்கேருந்து கனெக்ஷன் வருது எங்கே அதையும் அவங்க பார்க்கறது இல்லை. சென்னை விமான நிலையத்தில் இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லவிருந்த வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து இன்று அதிகாலை இலங்கை செல்ல இருந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஹவாலா பணம் கடத்தப்பட உள்ளதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலர்கள் பயணிகளை சோதனை செய்தனர். சென்னையை சேர்ந்த செந்தில் குமார், ராஜா, குமரேசன் ஆகியோரை சோதனை செய்தபோது அவர்களிடம் கட்டுக்கட்டாக அமெரிக்க டாலர், யூரோ கரன்சி நோட்டுகள் சிக்கின. இது தொடர்பாக அவர்கள் 3 பேரையும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பக்ரீத் திருநாளையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். வளைகுடா நாடுகளில் பிறை தென்பட்டதை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினர் இன்று பக்ரீத் பெருநாளை கொண்டாடுகின்றனர். நாகர்கோவில், இளங்கடை, தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இளங்கடை பாபா காசிம் ஒலியில்லா தர்காவில் நடைபெற்ற தொழுகையில் பங்கேற்றவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மதுரையில் 9 நாட்களாக நடைபெற்று வந்த புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெறவுள்ள நிலையில் புத்தகங்கள் வாங்க மாணவ மாணவிகள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மதுரை தமுக்கம் திடலில் 11வது புத்தக கண்காட்சி கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இங்கே 250 அரங்குகளில் 2 லட்சம் தலைப்புகளில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்த புத்தக கண்காட்சியை இதுவரை 4 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர். புத்தக கண்காட்சியில் மாணவ மாணவிகளுக்காக கட்டுரை, கவிதை, பேச்சு போட்டிகளும் நடைபெற்றன. எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்களின் சொற்பொழிவுகளும் இடம்பெற்றன. கடந்த 2 நாட்களாகவே புத்தக விற்பனை அதிகரித்துள்ளது. புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைய உள்ளதால் இன்று அதிக அளவில் கூட்டம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குட்டி கதைகள் 2 இருக்கு. அது புக்கு வாங்கிக்கலாம். சின்ன குழந்தைங்க படிக்கலாம். இந்த நீதி நூல்கள், ஆச்சார கோவையாவது வாங்கிக்கலாம். சின்ன குழந்தைங்க படிக்கலாம். புத்தகங்கிறது கிட்டத்தட்ட நம்முடைய முன்னோர்களுடைய அனுபவம் தான். அவருடைய அனுபவத்தை நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கிற முடியும். பிளைண்டு பீப்புள் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வாசித்து காட்டி அதை கேட்கணும். அது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அது ரொம்ப கஷ்டமான காரியம். இது நான் யாரையும் சார்ந்திருக்காமல் எனக்கு என்ன தேவை, எந்த மாதிரி ரசனையில் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதற்கான வாய்ப்பை இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்திக்கணும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்கா 2வது சீசனுக்காக சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் வகையில் புதுப்பொலிவுடன் காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தற்போது 2வது சீசன் தொடங்க உள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் குன்னூர் காட்டேரி பூங்காவில் 2வது சீசனுக்காக 50,000க்கும் மேற்பட்ட மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. சால்வியர், ஆந்தூரியம், பெக்கோனியா, டயந்தஸ், லில்லியம், ஜினியா, மேரிகோல்டு உள்பட 18 வகையான இந்த பூவினங்கள் பெரும்பாலும் பூத்து குலுங்கும் தருவாயில் உள்ளன. இதன் அருகில் சிறுவர் பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. பசுமை போர்த்திய புல்வெளிகளுடன் உள்ள காட்டேரி பூங்கா சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. காட்டேரி பார்க் இப்போ செகண்ட் சீசனுக்கு நல்லா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாரிங் பிளான்ஸ் எல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல். இங்கே இந்த பார்க்கில் இருக்க லான்ஸ் எல்லாமே பயங்கர க்ரீனரியாக நல்லாயிருக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் வெரி மிஸ்டியாக நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. வி ஆர் என்ஜாயிங் திஸ் ஆக்சுவலி.
நெல்லை மாநகர பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த 115 விநாயகர் சிலைகள் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் தாமிரவருணி ஆற்றில் கரைக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி நெல்லை மாநகர் முழுவதும் 115 பிள்ளையார் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. நேற்று சிலைகளை கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக நெல்லை டவுன், பேட்டை, பழையப்பேட்டை பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நெல்லையப்பர் கோவில் முன் ஒன்று சேர்ந்து வண்ணாரப்பேட்டை தாமிரவருணி நதிக்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதுபோல பாளையங்கோட்டை, சமாதானபுரம் பகுதி விநாயகர் சிலைகளும் தெற்கு பஜார் முன்பு ஒன்று சேர்ந்து முருகன்குறிச்சி ஊசி கோபுரம் வழியாக தாமிரவருணி ஆற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் சிலைகள் கரைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினத்தில் விநாயகர் சதுர்த்திக்காக வைக்கப்பட்டிருந்த 108 விநாயகர் சிலைகள் படகுகள் மூலம் ஆழ்கடலுக்கு எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. நாகப்பட்டினத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 108 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு வார கால பூஜைக்கு பின் நேற்று அவை அனைத்தும் நாகை அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் முன் கொண்டு வரப்பட்டன. பின்னர் அங்கிருந்து அவை ஊர்வலமாக நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு நாகை நம்பியார் நகர் புதிய கடற்கரைக்கு வந்து சேர்ந்தன. பின்னர் 108 விநாயகர் சிலைகளும் தனித்தனி படகுகளில் ஏற்றப்பட்டு ஆழ்கடல் பகுதியில் கரைக்கப்பட்டன. இதை காண நாகை புதிய கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளம் போல குவிந்திருந்தனர். பல்வேறு இடங்களில் சக்தி விநாயகர்கள் சார்பாக பலவித வண்ணங்களில் பலவித மாடல்களில் 108 இடத்தில் விநாயகர் வைத்து வழிபட்டு மிகவேறு சில பூஜைகள் செய்து நாகை நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் சிரம் செய்யப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடந்த ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு அன்னையை பிரார்த்தித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 326வது ஆண்டு பெருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு திருப்பலி, சிறிய தேர்பவனி நடந்து வந்த நிலையில் பெருவிழா நாளான நேற்று மாதாவின் திருவுருவத்துடன் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அன்னை வீற்றிருந்த நிலையில் தேர் முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கையுடன் வலம் வந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நேற்று காலை புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் ஆனந்தராயர் தலைமையில் ஆடம்பர திருப்பலி நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகேயுள்ள கரிவலம் வந்த நல்லூர் ஆவணி தவசு திருவிழாவில் சிவபெருமான் ஒப்பனையம்பாளுக்கு காட்சியளித்ததை திரளான பக்தர்கள் பக்தி பெருக்குடன் தரிசித்தனர். சங்கரன் கோவில் அருகேயுள்ள கரிவலம் வந்த நல்லூரில் அருள்மிகு பால்வண்ணநாத சுவாமி உடனுரை ஒப்பனையம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு 14 நாட்கள் நடைபெறும் ஆவணி தவசு திருவிழா சிறப்பு வாய்ந்தது. அந்த விழாவில் சிவபெருமான் பகலில் முகலிங்கநாதராகவும் இரவில் பால்வண்ணநாதராகவும் அம்பாளுக்கு காட்சி தருவார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆவணி தவசு திருவிழாவில் நிறைவு நாளான நேற்று சிறப்பு அலங்காரம், பூஜைகளுக்கு பின் சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் மாலை 6:15 மணிக்கு மேல் சிவபெருமான் இடப வாகனத்தில் அம்பாளுக்கு காட்சி அருளினார். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெரும் திரளான பக்தர்கள் அப்போது சுவாமியை வழிபட்டனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் வாவ்ரிங்கா போராடி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தீவிரவாதிகளால் தகர்க்கப்பட்டதன் நினைவு நாள் பென்டகனில் அனுசரிக்கப்பட்டது. இதில் அதிபர் ஒபாமா பங்கேற்று தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். கடந்த 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து இரட்டை கோபுரங்களை தீவிரவாதிகள் விமானங்களை மோதி தாக்கினர். மேலும் அமெரிக்க ராணுவத்தின் தலைமையகமான பென்டகனிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்களில் 3000க்கும் அதிகமானோர் பலியாகினர். உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்தின் 15ஆம் ஆண்டு நினைவு நாள் அமெரிக்கா முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டது. ராணுவ தலைமையகமான பென்டகனில் நடைபெற்ற நினைவு நாள் நிகழ்ச்சியில் அதிபர் ஒபாமா பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தாக்குதலில் கொல்லப்பட்ட ராணுவத்தினரின் குடும்பத்தினரும் பங்கேற்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இஸ்லாமியர்களின் புனித ஹஜ் பயணம் தொடங்கிய நிலையில் மெக்கா அருகே உள்ள அரஃபத் மலையில் 18 லட்சம் பேர் தொழுகை நடத்தினர்.
உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள் சவுதியில் உள்ள மெக்காவுக்கு புனித பயணம் மேற்கொள்கின்றனர். இதன்படி நிகழாண்டும் இந்தியா உள்ளிட்ட 180 அதிகமான நாடுகளில் இருந்தும் இஸ்லாமியர்கள் மெக்கா சென்றுள்ளனர். இவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சவுதி அரசு மேற்கொண்டுள்ளது. புனித யாத்திரையின் முக்கிய நிகழ்வான சாத்தான் மீது கல்லெறிதல் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. முன்னதாக மெக்காவிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அராஃபத் மலையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 18 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இதற்கென சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில் வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. ஹஜ் யாத்திரையொட்டி மெக்காவில் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் நாட்டின் கேட்டலோனியா பகுதி மக்கள் தனிநாடு கேட்டு பார்சிலோனா நகரில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்பெயின் நாட்டின் ஒரு பகுதி கேட்டலோனியா, இதன் தலைநகரம் பார்சிலோனா. 75 லட்சம் பேர் வசிக்கும் கேட்டலோனியாவுக்கு என தனி மொழி, பண்பாடு உள்ளது. இங்கு தனிநாடு கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. கடந்த ஜூலை மாதம் கேட்டலோனியா பகுதியில் நடந்த கருத்து கணிப்பில் 48% பேர் தனிநாட்டுக்கு ஆதரவாகவும் 42% பேர் அதற்கு எதிராகவும் வாக்களித்தனர். இந்நிலையில் பார்சிலோனா உள்பட கேட்டலோனியாவின் 5 பெரிய நகரங்களில் மக்கள் திரண்டு தனிநாடு வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கேட்டலோனியா பகுதிக்கென வடிவமைக்கப்பட்ட தேசிய கொடியையும் அவர்கள் தாங்கி பிடித்திருந்தனர். பார்சிலோனா நகரில் நடந்த கண்டன போராட்டத்தில் மட்டும் 5,50,000 பேர் பங்கேற்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் சுவிட்சர்லாந்து வீரர் ஸ்டானிஸ்லாஸ் வாவ்ரிங்கா நடப்பு சாம்பியன் ஜோகோவிச்சை தோற்கடித்து வெற்றி பெற்றார். உலகின் முதல் நிலை வீரரும் நடப்பு சாம்பியனுமான ஜோகோவிச்சை எதிர்த்து வெற்றி வாகை சூடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தண்ணீர் திறந்துவிடும் உத்தரவை நிறுத்த வேண்டும். கர்நாடக மனுவின் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் இன்று கூடுகிறது. தமிழகத்திற்கு கூடுதல் நீர் அளிப்பது பற்றி விவாதம். சென்னையில் நட்சத்திர ஹோட்டல் மீது பெட்ரோல் குண்டுவீச்சு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிப்பு. காஷ்மீரில் தீவிரவாதிகள் தொடர் தாக்குதல். 2வது நாளாக தொடரும் தேடுதல் நடவடிக்கை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.